ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பாருங்கள். நான் இன்றைக்கி வெற்றிலை விளக்கு ஏற்றிருக்கேன். இன்றைக்கி நான் வெற்றிலை விளக்கு ஏற்றிருக்கேன் பாருங்கள். 3வது வாரமாக நான் இன்றைக்கி வெற்றிலை விளக்கு ஏற்றிருக்கேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். இன்றைக்கி 3வது வாரம், தை 3வது வாரம் நான் ஏற்றிருக்கேன். நான் தை 3வது வாரம்ன்றது நான் 3வது வாரமாக ஏற்றிட்டு இருக்கேன். இல்லை இன்றைக்கி தை 4வது வாரம்னு நினைக்கிறேன். நான் 3வது செவ்வாய்க்கிழமை அதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு இருந்தேங்க. இடையில ஒரு 2 மாதம் நான் கேப் விட்டுட்டேன் சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் 3வது வாரம்னு சொல்கிறேன். ரெகுலராக ஏற்றிட்டு தான் இருந்தேன். பாருங்கள், காமாட்சி அம்மன் விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. இங்கே 6 வெற்றிலை தீபம் எழுதிட்டுருக்கு. வெற்றிலை தெரியுதுங்களா? இது தாமல் தட்டு கொஞ்சம் பெருசுங்க, அதனால் உங்களுக்கு வெற்றிலை தெரியுதுங்களா? விளக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே முருகரை நோக்கி நான் ஏற்றிட்டுருக்கேன். முதல்ல அப்படி நான் ஏற்றலை. இப்போ இந்த 3 வாரமாக தான் நான் இந்த மாதிரி ஏற்றிட்டுருக்கேன். முதல்ல நான் ஒரு விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன். இப்போ நான் 6 விளக்கு ஏற்றிருக்கேன். அந்த ஒரு விளக்கு நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி ஏற்றிருந்தேன். இப்போ 6 விளக்கு நான் முருகரை நோக்கி இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். சில வீடியோவில் இப்படியும் சொல்கிறாங்க, அப்படியும் சொல்கிறாங்க. எது எப்படி செய்யணும் எனக்கு தெரியல. சரி, எனக்கு தோணுதுன்னு நான் செஞ்சுருக்கேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நான் முருகருக்கு நைவேத்தியமாக வச்சுருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாழை இருந்துச்சுங்க. செவ்வாழையும் நான் நேந்திரக்காய் வச்சுருக்கேன். செவ்வாழை வாழைப்பழம் நான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். 6 விளக்கு ஏற்றிருக்கேன். ரொம்ப அழகாக எரியுது பாருங்கள். இந்த பூ ஒயிட் பூ இது கடைசியாக இருந்த பூங்க பாருங்கள். இன்னமும் நல்லா இருக்குது பாருங்கள் ஒயிட் பூ. மற்றதெல்லாம் இந்த எல்லோ கலர் பூ, அப்புறம் இந்த பன்னீர் ரோஸ்லாம் இன்றைக்கி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அது பத்தாது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக எரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா குபேரர் கூட இருப்பாருங்க. 3 குபேரர் இருப்பார். வடக்கு நோக்கி இருக்கார். 3 குபேரர் இருப்பார். மேலே விநாயகர், முருகர், அப்புறம் தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் சொல்லி நம்ம பெருமாள் இருப்பார். இது நம்ம ராமர் இதுங்க. இவர் எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம பெருமாள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 3வது செவ்வாய் வெற்றிகரமாக நான் இன்றைக்கி முடிச்சிட்டேங்க. நான் இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிடுச்சிங்க. நான் 1:45 விளக்கு ஏற்றிட்டேங்க. ஏன்னா செவ்வாய் ஓரையில் நான் ஏற்றினேன். ஏன்னா இவன் மத்தியானத்தில் போய் ஏற்றுறாள் அப்படின்னு கேட்காதீங்க. செவ்வாய் ஓரையில் நான் ஏற்றிருக்கேங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த ஓரையில் ஏற்ற ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் ஈவினிங்கில் ஏற்றிடுவேன். பாப்பா ஈவினிங் 5:30 டியூஷன் போவாள். அவள் போனதுக்கப்புறமா எனக்கு விளக்கேற்ற மனசு வரல. அதனால தான் சரி கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்கூலுக்கு போகணும்னு 2:30 கூட்டிகிட்டு வரதுக்காக நான் கிளம்பினோங்க. எப்படிப்பா பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு முருகா போற்றி. முருகா 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 போற்றி. பாருங்கள், அதோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டிவியில் கூட நல்லா தெரியும். ஏன்னா டிவியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம பூஜை ரூமு. அதனால் நல்லா அழகாக தெரியுது பாருங்க. 6 விளக்கும் நல்லாவே தெரியுது பாருங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அகல் விளக்கு 6 விளக்கு நல்லா தெரியுது. ஒரு அம்மனுடைய காமாட்சி அம்மன் விளக்கும் நல்லாவே தெரியுது. எப்படி இருக்குது? அவ்வளோதாங்க என்னோடய 3வது வாரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசி ஊற வச்சு இது வெந்தயம் பருப்பு இதுக்கு மேலே தான் ஊற வைப்பேன். மற்றபடி ஊற வச்சு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குங்க. இது இது பாருங்களேன், இது மாதிரி இருக்குது தெரியுதுங்களா? இதில் அப்படியே பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். அரிசியை தாண்டி வேறு ஏதோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அரிசி மாதிரியே தான் இருக்குது அதுவும், ஆனால் தனியாக தெரியுது பாருங்கள். இதனாலே நான் கொஞ்ச நாள் பயந்துட்டு நான் ரேஷனில் அரிசி வாங்காமலே இருந்தேன், ஊற வைக்காமலே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி எல்லாருமே அது தானே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் நான் திருப்பியும் நானாக என்னை திருப்தி பற்றிட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன். இது என்னதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது சாப்பிடலாமா வேணாவான்னு சொல்லிவிட்டு. இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு 2 வருஷமாக வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி வரலை. என்னதுன்னு எனக்கு அது தெரியல. ஆனால் அரிசி மாதிரியே தான் இருக்குது. அரிசியில் பார்த்தா அது தனியாக தெரியுது. அது என்னென்னு தெரியல. உளுந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 hour பிஃபோர் ஊற வைப்பேங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் தான் எடுத்துமே அரைக்கிறேன். 1 hour பிஃபோர் ஊற வைப்பேன். ஓகேங்களா? நான் இட்லிக்கு போட்டு கிட்டத்தட்ட 15-20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. பாப்பாவும் அது ஞாபகத்தில். ஏன்னா போட்டேன்னா கண்டினியூஸ் இது காலி ஆகிற வரைக்கும் இது மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் போடலை. ஸோ இன்றைக்கி தான் போடலாம். அரிசி வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வீணாயிடும், பூச்சி வந்துடும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாங்குவேன். 2 கிலோ 3 கிலோ அப்படின்ட்டு தான். சரி, இன்றைக்கி அதனால் போட்டேன். இன்றைக்கி நான் கேன் தண்ணி கேட்டிருந்தேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு கேன் இங்கே இருக்குது, ஒரு கேன் வெளியே இருக்குது. இந்த பார்த்திங்களா, ஒரு கேன் வெளியே இருக்குது. நான் சாமிக்கு வச்சுருந்த ஊதுபத்தி பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் குத்தி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது சரியான தப்பான்னு எனக்கு தெரியலை.
இங்கே தான் ஊதுபத்தி வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேன். இது நம்ம கற்பூரம் செடி. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மணி பிளான் வந்துட்டுருக்கு. இது நம்ம கற்பூரம் செடி. இன்னொரு கேன் இது. சாமி கும்பிட்டதுனால நான் மேலே லைட் போட்டிருந்தேன், அது எரிஞ்சிட்ருக்கு. நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பாவை கூப்பிட்டு வர ஸ்கூலுக்கு கிளம்புவேன். அங்கே பாருங்கள், நான் ஒரு சைடு டோர் மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாமல் பாப்பா வந்து கை வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து முக்கியமானது, இந்த க்யூப்பை வந்து விளையாட ரொம்ப கஷ்டமாக என்னன்னு தெரியல. இதை பற்றி தெரியாமலே பாப்பா ஆர்டர் போட்டு வாங்கிட்டா. ஆனால் இப்போ கஷ்டப்படுறா. இது என்னன்னே தெரியல. போய் எடுக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, திருப்பி வச்சிடுறாங்க, எடுக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, திருப்பி வச்சிடுறாங்க. நானுமே ட்ரை பண்ணுறேன். ஒரு சைடு மட்டும் கலர் செட் ஆகுது, ஆனால் சைடில் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இது கஷ்டமாக கற்றுக்க முடியுமா இல்லையான்னு கொஞ்சம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இது பாருங்கள், அந்த க்யூப் கற்றுக்க முடியுமா என்னென்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபுகள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறவங்க நீங்கள் எல்லாம், உங்கள் எல்லாேருக்கும் நான் ஒன்று சின்ன வேண்டுதல் வைக்கிறேன். உங்கள் யாருக்காவது ட்ரெஸ்ஸோ ப்ளவுஸோ சுடிதாரோ ஸ்டிச் பண்ணணுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி தரேன். நீங்கள் வரணுன்னு கூட அவசியம் இல்லை, கொரியர் போட்டு விட்டால் கூட போதும். நான் பிக்கப் பண்ணி அதே கொரியரில் ரிட்டன் போட்டு விட்டுடுறேன். நம்ம நல்லா பெரிய மிஷின் தான், ஜிக்கி மிஷின் தாங்க வச்சுருக்கோம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நான் உட்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நம்பி தரலாம். அப்படி ஏதாவது இருந்தால் நான் அது ஆனால் ரீஃபண்டும் நான் பண்ணிடுறேன். நீங்கள் அட்லீஸ்ட் ட்ரையலுக்கு கூட கொடுத்து பாருங்கள். நான் யூடியூப் இன்கம் விட எனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யூடியூப் இன்கம் வந்து எனக்கு வர்றதுக்கு நான் எடுப்பேனா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. என்னோடய மன திருப்திக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற பக்கத்தில், நான் வந்து குளத்தூரில் இங்கே ஸ்டிச் பண்ணுற பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எப்படி நான் எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை வந்து சென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் எனக்கு இது கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் என்னோடய வீடியோ வந்து இந்தியாவுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நான். ஒரு வியூவர்ஸே போகலை. பாப்பாவோட நல்லா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. முருகர் பட்டையெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களேங்க. எல்லோரும் பண்ணுற மாதிரி கஷ்டத்தை சொன்னால், இது சொன்னால், அது சொன்னால் மட்டும்தான் வீடியோ போகும் போல் இருக்குதுங்க. பாப்பா ரொம்ப ஆசையாக பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வியூவர்ஸ் போதா இல்லையான்னு அதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம இன்னும் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கோம், சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கோம், அது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஆசையில் போட்டிருக்காங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது இன்னும் போகலை, யாருமே பார்க்கலைங்கிறது. எனக்கு சொல்லவும் மனசு இல்லை. ப்ளீஸ் நீங்கள் பாப்பாவோட வீடியோவும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தானங்க இருக்குது, இதுக்காக வேறு சேனலில் போக வேண்டியது இல்லை. அவங்க என்னை விட இந்த யூடியூபுக்காக நிறையா எஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா நல்லாவே பேசுவாங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லி நல்ல இப்போ இல்லைங்க, அவங்க 3-4 இயர்ஸுக்கு பிஃபோர்லேருந்தே, அவங்க 4 இயர்ஸ்லேருந்தே வந்து அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு. நான் பாப்பா வீடியோவில் கொண்டு வர மாட்டேங்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க சின்ன இதில் ஷார்ட்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணி விடுங்க ப்ளீஸ். அதை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாப்பாவுக்கு இது மட்டும்தாங்க கொஞ்சம் சந்தோஷத்தில் கொடுக்குது. ஓகேங்களா? நான் எதாவது பேசியிருந்தேன், தப்பாக பேசியிருந்தேன் சாரிங்க. எனக்கு பேச தெரியாமல் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நான் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்ல வந்தது என்னென்னா, இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டுட்டேன், பார்த்துருப்பீங்க எல்லோருமே. அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. உங்கள் யாருக்காவது ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருன்னு பார்த்துட்டு நான் ஷார்ட்ஸில் கூட என்னோடய ஃபோன் நம்பரை போட்டு விடுறேன். அதே மாதிரி பாப்பாவோட வீடியோஸும் கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்ங்க, பாய்.